பழனியில் குட்கா பான் மசாலா சோதனையில் ஈடுபட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியை வடமாநில தொழிலாளர்கள் தாக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அழகேஷ்குமாரிடம் கேட்கலாம். அழகேஷ்குமார், வணக்கம். என்ன நடந்தது? அந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? பழனியில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா பொருட்களை வடமாநில தொழிலாளர்கள் விற்பனை செய்வதாக வந்த புகாரை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சோதனையில் ஈடுபட்ட போது அவரை வடமாநில தொழிலாளர்கள் தாக்க முயற்சி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தற்போது தைப்பூச திருவிழா நடைபெற்று வருகிறது. இவ்வாறு திருவிழா காலங்களில் வடமாநில தொழிலாளர்கள் பழனியில் டென்ட் அமைத்து தங்கி மேளம், தாளம், பூங்கொத்துகள், செல்போன் கவர்கள், சாமி சிலைகள் தயாரித்து விற்பனை செய்வது வழக்கம். அவ்வாறு விற்பனை செய்யும் தொழிலாளர்கள் டென்ட் அருகே குட்கா பான் மசாலா பொருட்களை விற்பனை செய்வதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சரவணனுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அவர் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டார். சோதனையை மேற்கொண்ட போது அப்பகுதியை சேர்ந்த வடமாநில தொழிலாளர்கள் அவர்களை சோதனை செய்ய விடாமல் தடுத்து அவரை தாக்க முயற்சித்தனர். பின்னர் தப்பியோடிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சரவணன் எதிர்ப்புறம் நின்று தன்னை சோதனை செய்ய விடாமல் தாக்க முயற்சிப்பதாகவும் வீடியோ ஒன்றை வெளியிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல் கண்காணிப்பாளர் சுப்பையா, காவல் ஆய்வர் உதயகுமார் உள்ளிட்ட போலீசார் அவர்கள் தங்கியுள்ள பகுதிகளில் சுமார் 5 கிலோ வரை அளவிலான பொருட்களை பறிமுதல் செய்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் பல துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அவர்களை தாக்க முயற்சித்தவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் மேலும் குட்கா இருக்கிறதா என்று சோதனை செய்து வருகின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி அழகேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.